தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் இந்த திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் பேசும் பொழுது சில மகிழ்ச்சியான விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை மிகப்பெரிய பகுதியை இருள் சூழ்ந்திருப்பதையும் பற்றியும் அவர்கள் பேசுகிறார்கள். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருளினுடைய பாதிப்பு, தாக்குதல்கள் நம் வாழ்வின் பெரும் பாகத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றன. சந்தோஷம், மகிழ்ச்சி என்கிற ஒளி கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருளை கையாளுவது எப்படி? ஆகவே மிகச்சிறந்த வீரன் தன் எதிராளியை கையாளுகிற விதத்தில் அவன் வெற்றியை அடைகிறான். ஆகவே தீயவன் இருள் பார்ப்பதற்கும் நாம் கேள்விப்படுகிறது போல பயங்கரமாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியின் துணையை கொண்டு அதை நாம் கையாள கற்றுக்கொள்கிற பொழுது நாம் அதில் வெற்றி பெற முடியும். ஆகவே இந்த திருப்பலியில் அதற்குரிய வல்லமையை கேட்போம். ஆண்டவர் தருகிற வெளிச்சத்தை கொண்டு இருளை மேற்கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை கேட்டு நாம் ஜெபிப்போம். தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை, தாழ்வு மனப்பான்மைகளை, தற்கொலை எண்ணங்களை, மற்றவர்களை இழிவுபடுத்துகிற, காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசினதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். வலிமை பெறு, துணிவு கொள். ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்கு இம்மக்களோடு நீ செல்ல வேண்டும். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. மோசே பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரேலர் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது: இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே
உன் திருமுன் செல்வார். அவரே உன் முன் நின்று இந்த வேற்றினங்களை அளிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சிகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரேலர் அனைவர் முன்னிலையில் அவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவு கொள். இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன். நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது. பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. பண்டைய நாள்களை நினைத்துப்பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வார். பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்த போது, இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளை திட்டமிட்டார். பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. ஆண்டவரின் பங்கு அவர்தம் மக்களே. அவரது உரிமை சொத்து யாக்கோபே. ஆண்டவர் ஒருவரே, அவனை வழி நடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர்.
இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் முன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அடைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறிய ஆலயம் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அடையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் முன்னுரையில் சொன்னது போல நாம் கடவுளுக்காக வாழ நினைக்கிற பொழுது, நல்லவர்களாக வாழ நினைக்கும் பொழுது, அர்ப்பணித்து கடவுளுக்கென்று வாழ நினைக்கும் பொழுது நம்மை துன்பங்கள் சூழ்கின்றன. பொதுவாக துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை இருள் என்று வைத்துக் கொள்ளும். அதனுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை இருள் சூழ்ந்திருக்கிறது. நான் எந்த மக்களோடு பேசுகிற பொழுது சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவாங்க, அதன் பிற்பாடு தன்னுடைய துயரத்தை இவ்வளவாக பகிர்ந்து கொள்வார்கள். ஆக இருள் கடன் பிரச்சனை உருவத்தில், மரணத்தின் உருவத்தில், அல்லது சந்தேகப்படுகிற கணவனுடைய உருவத்தில், கீழ்ப்படிய மறுக்கிற பிள்ளைகளுடைய உருவத்தில், தான் தோன்றித்தனமாக செலவழிக்கும் மனைவியினுடைய உருவத்தில், இன்னும் எத்தனையோ விதங்களில், விபத்து போன்ற விதங்களில் அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறது. அந்த எல்லா இருளையும் கூட நாம் சில நேரங்களில் வெற்றி பெறுவோம். ஆனால் பாவத்தின் இருள் பயங்கரமானது. நாம் இப்படி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு முதல் வாசகத்தில் கடவுள் சொல்கிறார், அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு கூடவே. அஞ்சாதே, திடன்கொள், நான் உன்னோடு கூடவே. நம்முடைய குடும்பத்தில் 2-3 பிள்ளைகள் அல்லது ஒரு அலுவலகத்தில் கொஞ்சம் பேர், மோசேக்கு 6 லட்சம் மக்கள் அவர் வழிநடத்த வேண்டும். 6 லட்சம் மக்களும் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று ஆண்டவரை சொல்வார். ஆடமண்ட் பீப்பிள், ஒவ்வொன்றுக்கும் எதிர்க்கும் மனநிலையை கொண்டவர்கள். அது ஒரு முறை மோசே இப்படி சொல்கிறார், நானா அவர்களை கருவுற்றேன், நானா அவர்களை பெற்றெடுத்தேன், ஏன் இத்தனை துயரங்களை நான் அவர்களுக்காக அனுபவிக்க வேண்டும்? ஆகவே இறை ஊழியரான மோயிசனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துயரங்கள் இருந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆம் என்று சொல்லுவீர்கள். இதை போதித்துக் கொண்டிருக்கிற நானும் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்கள், இருள் சூழ்ந்திருந்தது என்பதை. ஆகவே இந்த இருள் கடைசி வரைக்கும் வெற்றி பெறுமா? தேவனுடைய ஒளியை கொண்டு செல்லும் பொழுது இருள் நில்லுமோ? சொல்லுகிறார், மோசையோடு இருந்தது போல யோசுவா, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் கூடவே இருப்பேன், வெற்றியை கொடுப்பேன், அஞ்சாதீர், கலங்காதீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் முதல் வாசகத்தினுடைய சாராம்சம். அவங்க போயிட்டாங்களா, இவங்க போயிட்டாங்களா,
எனக்கு என்ன ஆகும், நான் எப்படி பண்ணுவேன்? பெரும்பாலான நேரத்தில் ஏதோ கடவுள் நம்மை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டது போலவும், நாம் கடவுளுடைய பாதுகாப்பு வளையத்திலிருந்து வெளியே போய்விட்டது போலவும், ஐயோ என்னுடைய எதிர்காலம் என்னவாகும், ஐயோ நாளைக்கு என்ன ஆகும் என்று நாம் நம்முடைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு இருப்பதனால் இருள் சிறிதாக இருந்தால் நம்முடைய பதட்டத்தினாலே அதை பெரிதாக்குகிறோம். நம்முடைய சில பேருடைய சுபாவம் அதுதான். நிதானமாக சற்று யோசித்திருந்தாலே போதும். ஆனால் அந்த நிதானம் தவறுகிற பொழுது அந்த சிறிய இருள் நம்மை பெரிய இருளை போல கவ்விக்கொள்கிறது. கடவுளுடைய நேசமுள்ள பிள்ளைகளை, இன்றைக்கு சில வாசகங்களை வாசிப்போம். இந்த இருள் என் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறது, பாவம் என் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறது. சில புனிதர்கள் சாட்டை கொண்டு தங்களை அடித்துக் கொள்வார்கள். இந்த சரீரம் என்னை வதைக்கிறது. சில பேர் உணவு உண்ணாமல் படுக்கையில் கல்லையும் முள்ளையும் போட்டுவிட்டு இந்த சரீரத்தை நான் அடக்க வேண்டும், பாவத்தினுடைய உணர்வுகளை சாகடிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று புனிதர்கள் போராடி இருக்கிறார்கள். புனித பிலோமினமா இருக்கிறாங்க இல்லையா, அங்க அவ்வளவு அழகானவர்கள். அந்த ராஜா நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார்கள், ஏற்கனவே என் ஆத்துமத்தில் நான் இயேசுவை மணந்து கொண்டேன், என் மணவாளர் இயேசு, ஆகவே முடியாது என்ற பொழுது கொக்கி போட்டு அந்த அம்மாவை தூக்கி இருக்கான். உன் அழகுதானே உனக்கு இவ்வளவு திமிரை கொடுக்கிறது என்று அவருடைய பரிசுத்தமான அங்கங்களை அவன் சிதைத்திருக்கிறான். நீங்கள் புனித பிலோமினா என்று டைப் பண்ணி பாருங்களேன், அவர்கள் கைகளில் அவருடைய வேத சாட்சியத்தினுடைய அடையாளம் இருக்கும். ஆகவே இருள் இருக்கிறது, ஆனால் ஒளியும் இருக்கிறது. பிசாசின் சக்திகள் இருக்கிறது, தெய்வமும் இருக்கிறார். சோதனைகள் இருக்கிறது, கடவுளும் இருக்கிறார். ஆகவே நம்மை தாக்குகிற இருளை பற்றி யோசிக்கிறதை விட நம்மை காக்கிற கடவுளை பற்றி அதிகமாக தியானிப்பது நலம் என்று நான் நம்புகிறேன். நான் தொடர்ந்து சில விஷயங்களை சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும். ஏசப்பா கடவுளா இல்லையா? கடவுளுடைய மகனா இல்லையா? அவருடைய குழுவில் 12 சீடர்களில் ஒருவர் கெட்டவராக இருந்தார். அவர் பெயர் தான் யூதாஸ். யூதாஸ் இயேசுடைய படிப்பினைகளை கேட்கவில்லையா? அற்புதம் செய்த பொழுது பக்கத்தில் இல்லையா? அதிசயங்கள் செய்ய பொழுது ஆச்சரியப்படவில்லையா? அவர் ஞானம் நிறைந்த சொற்பொழிவுகளை கேட்கவில்லையா? கஷ்ட காலத்தில், வேதனையில், வெயிலில், மழையில், குளிரில் இயேசுவோடு அவர் பிரயாணம் செய்யவில்லையா? எல்லாம் இருந்தது. ஆனால் இயேசுவை காட்டிக் கொடுத்தது யூதாஸ். இயேசு கிறிஸ்து எதுவும் செய்ய முடியவில்லை. ஆகவே முதல் சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கு ஒரு யூதாஸ் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பல யூதாஸ்கள் வரக்கூடும். பிரமிப்படையாதீர்கள். என் வாழ்க்கையை அனைத்தையும் நான் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்வதற்கு அல்ல. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஆகவே இன்னைக்கு என்னுடைய அனுபவம், நான் முதிர்ச்சி அடைந்தவனைப் போல எனக்கு ஒரு தோற்றத்தை, பிம்பத்தை ஏற்படுத்தினாலும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது. ஆமென். ஆகவே எனக்கும் யூதாசுக்கள் இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை மறுதளித்தவர்கள், உங்களை காட்டிக் கொடுத்தவர்கள், உங்களை விட்டு விட்டு ஓடி போனவர்கள், காதலனும் காதலியும் கை கோர்த்து கொண்டு ரோட்டில் நடக்கிறார்கள். திடீரென்று துப்பாக்கியோடு 2 கொள்ளையர்கள் வந்தார். காதலன் அந்த காதலை விட்டுவிட்டு உயிருக்காக தப்பி ஓடினான். அவள் இந்த 2 கொள்ளையர்கள் மாட்டிக்கொண்டதை விட அவன் தன்னை அம்போன் விட்டுட்டு போனதை நினைத்து அவள் பிரமித்து போனாள். இன்னைக்கு ரோட்டோரங்களில் திரிகிற வயதானவர்கள், பிச்சைக்காரர்கள், பைத்தியம் பிடித்தது போல் நான் நடக்கும்போது பார்ப்பேன். அவர்களோடு பேசுவதற்கு கூட பயமா இருக்கு. கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்றாங்களா இல்லையா ஒன்றும் தெரியல. அவர்களுக்கு பின்பாக ஒரு பெரிய கதை இருக்கிறது. அவர்களை காயப்படுத்தின, அவர்களை வறுத்தெடுத்த துயரங்கள் அவர்களை அப்படி ஆக்கி இருக்கிறது. ஒவ்வொரு தாய் தகப்பனின் ரோட்டில் அனாதையா இருக்கிறவர்களை போய் பேசிப்பார்கள். அவர்கள் கையை பிடித்து எப்படி அழுவார்கள். ஆகவே எல்லாருடைய வாழ்க்கையிலும்
யூதாசுக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஹalleluya. Hallelujah. ஆகவே there is possibility to become a betrayer. நீங்கள் உங்களுக்குள் கடவுளை அல்லாமல் உங்களுக்குள் இருளை கொண்டிருப்பீர்கள் என்றால், இருள் என்பது பிசாசுக்குரியது. பாவ உணர்வுகள், பழிவாங்குகிற எண்ணம், வஞ்சகம், திருட்டுத்தனம், காம விகாரங்கள், சந்தேகங்கள், இன்னும் எத்தனையோ உங்களுக்கு தெரியும். ஆகவே அதை உள்ளில் கொண்டிருக்கிறவன் நீங்கள் காட்டிக் கொடுக்கிறவனாக மாறக்கூடும். உன் கணவனை காட்டிக் கொடுக்கிறவனாக, மனைவியை காட்டிக் கொடுக்கிற கணவனாக, பெற்றோர்களை காட்டிக் கொடுக்கிற பிள்ளைகளாக, பிள்ளைகளை காட்டிக் கொடுக்கிற பெற்றோர்களாக, நம் குடும்பத்திற்கு விரோதிகள், எதிராளிகள் வெளியிலிருந்து இல்லை. ஆண்டவர் சொன்னார், சொந்த குடும்பத்தாரே உங்களுக்கு விரோதிகமாக எழும்புவார்கள். Our enemies are not so outside, they are inside. Under the same roof where we live. ஆகவே இரண்டாவது சத்தியம், முதல் சத்தியம், இயேசு கிறிஸ்துவுக்கு யூதாஸ் இருந்தார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலும் யூதாசுக்கள் இருப்பார்கள். இயேசுடைய சொந்த சீடர் தான் இல்லையா? ஆகவே உங்களுடைய சொந்த உறவுகளில் யாரோ ஒருவர் உங்களுக்கு எதிராக எழுப்பப்படுவார்கள். கவனிக்க. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள். இயேசு கடவுளால், யெகோவா இறைவனால் அதிகமாய் அன்பு செய்யப்பட்ட ஆதாமும் ஏவாளும் கடவுளை மறுதலித்தார்கள். அவர்கள் செய்த முதல் பாவம் கீழ்ப்படியாமை, விட்டுவிட்டார்கள். அவர்கள் இரண்டாவது செய்த பாவம் கடவுள் செய்யக்கூடாது என்ற காரியத்தை செய்தார்கள். மூன்றாவது மிகப்பெரியது, ஒருவரை காட்டிக் கொடுத்தார்கள். பாவத்தினுடைய முதல் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க, பாதிப்பு, காட்டிக் கொடுத்தார், பிட்ரேயர். ஆதாம், நீ ஏன் அப்படி செய்தாய்? அவன் சொன்னான், நீர் எனக்கு கொடுத்தீரே, அந்த பெண் என்னை உண்ணும்படி செய்தார். பெண்ணே, நீ ஏன் அப்படி செய்தாய்? பாம்பு என்னை வஞ்சித்தது. அந்த இடத்திலே காட்டிக் கொடுத்தார், பிட்ரேயர். அந்த குடும்பம் சிதைந்து போனது. ஒன்றை இப்படி புரிஞ்சு கொள்ளுங்க. வீட்டில் புகைச்சல் வருது, வீட்டில் யார் வழியாவோ பிரச்சனைகள் வருகிறது, அவன் வழியா பிரச்சனை வருது, உன் வழியா ஏன் சமாதானம் வரக்கூடாது? எனக்கு தெரிந்த 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. பெரியவன் எப்பயும் இந்த சின்னவனை வாழ விட மாட்டான், எப்பயும் சண்டை போடுவான். ஒரு நாள் இவன் இறந்து போனான். இன்னும் இந்த குடும்பம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி என்ன, இவன் தானே காரணம் சொல்லி, அவன் செத்து மண்ணோட மண்ணாயிட்டானே, ஏன் சமாதானம் வரல? பல நேரங்களில் நாமே பிரிவுக்கும் சண்டைக்கும் புகைச்சலுக்கும் காரணமாக இருக்கிறோம். ஆனால் அதை கேட்கிறவர்கள் பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள். நம் விருப்பத்தின்படி நம்மை விட்டுவிடாதவர்களை நாம் எதிராளிகள் என்று சொல்லுகிறோம். நாம் செய்த குற்றத்தை கண்டுபிடித்து அதை வெளியில் சொல்லுகிறவர்களை பிட்ரேயர் என்று சொல்லுகிறோம். கவனிக்கிறீர்களா? ஞானம் ஆண்டவர் பேசுகிறார். பெரியவன் தான் செத்துட்டானே, சண்டைக்கு காரணமானவன், நீ சமாதானமா இருக்க வேண்டியதானே. ஆகவே தன் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணில் இருக்கும் பெரிய விட்டத்தை எடுக்காமல் மற்றவர் கண்ணில் இருக்கிற சிறிய தூசியை எடுக்கிறேன் என்று சொல்லுவானே. First rectify your fault, take out there, then you will see clearly. நம்ம கிட்ட இருக்கிற அழுக்க தொடச்சுக்கோமே, நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை இன்னும் திருத்திக் கொள்வோம். நாம் அப்படி ஜெபிப்பதே கிடையாது. அவர்கள் மாற வேண்டும், என்னை துன்புறுத்தவர்கள் மாற வேண்டும், அப்படி மாற வேண்டும், இப்படி மாற வேண்டும். அது நல்லது, ஜெபிங்கள். ஆனால் நாம் மாற வேண்டும். நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம், உபவாசம் இருந்து. நீ உனக்காக ஜெபிய. புனித அகுஸ்தினாரை பற்றி என்ன?
புனித மோனிகம்மாவை பற்றி திருச்சபை என்ன சொல்லுகிறது? குடிகாரனும் எல்லாவித பாவத்திலும் இருந்த கணவனை அவள் எவ்வளவு செபித்து மீட்டாள். பாவத்திலும் விபச்சாரத்திலும் இருந்தவரை அகஸ்தினாரை அவர் எப்படி புனிதராக மாற்ற முடிந்தது? ஒரு பெண்ணுடைய ஜெபம். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் ஜெபிங்க, நீங்களும் அழுங்க, குடிச்சிட்டு வர்ற இவங்க எல்லாரையும் பொறுத்துக்குங்க, அதோடு மட்டும் நான் நிறுத்தலை. ஹேண்டில் த டார்க்னஸ். உங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கையாளுங்கள். with the power of Jesus you learn to how to handle the darkness. Hallelujah. Hallelujah. முற்காலத்தில் ஒரு பெண் வாழ்ந்திருந்தாள். அவ முகெல்லாம் அசிங்கமா இருக்கும், கொப்பளமா தேம்பலா. ஆகவே அவ முடியை வச்சுட்டு மறைச்சிட்டு தான் வேலை செய்வான். அவளையும் ஒரு வாலிபன் காதலித்தான். உன் முகத்தை பார்க்க வேண்டும், உன் முகத்தை பார்க்க வேண்டும். அவள் ஒத்துக்கவே. ஒரு நாள் அவள் தன் முடியை அகற்றிய பொழுது முகமெல்லாம் அழகாக இல்லை. ஆகவே காதலித்தவன் சொன்னான், நான் உன் இருதயத்தை நேசித்தேன். கண்கள் விரிந்தது. அவன் சொன்னான், அழகு முகத்தில் இல்லை, உன் மனதில் இருக்கிறது. நீ வருகிற போர்களுக்கு அவன் எவ்வளவு உதவி செய்கிறாய். முதியவர்களுக்கு தண்ணீரை இறைத்து கொடுக்கிறாய், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறாய், பெரியவர்களை மரியாதையோடு நடத்துகிறாய், தூய்மையாய் இருக்கிறாய். ஆகவே நீ கூச்சப்பட தேவையில்லை. இருதயத்தில் ஏராளமான பாவங்களை, ரகசியத்தில் பாவங்களை செய்து கொண்டு அழகான முகத்தோடு வருகிறார்களே, அவர்கள் தான் தலைகளை முக்காட்டு போட வேண்டும். நீ தலையை நிமிர்த்து நட என்று சொன்ன பொழுது அடுத்த நாள் அவை தலைமுடியை மொத்தம் கூட்டி சேர்த்து அந்த முகத்தோடு வாழார். whom to fear? யாருக்கு பயப்படும்? நம்மை பார்த்து அருவருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வனா நம் தேவன்? இல்லையே. நீ இருக்கிறபடியே உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தானே. நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுவர் தானே. யெகோசுவா 1:5 நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் தானே. இன்றைக்கு முதல் வாசகத்தில் அவர் சொன்னாரே, அஞ்சாதேப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிறேன். இணைச்சட்ட நூல் 31 1-8 வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, துணிவு கொள், வலிமை பெறு, அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்வார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, துணிவு கொள். பிசாசை கண்டு பயந்துராதீங்க. வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கண்டு உடனடியாக சோர்ந்து போகாதீர்கள். மிலிட்டரி ட்ரைனிங் போறாங்களே, அவர்களுக்கு ஷூ இருக்குமே, அதுவே 5 கிலோ இருக்கும். சாதாரணமாக நடக்க வேண்டியவர்களுடைய தோற்பையில் 25 கிலோ எடை கொண்ட மண்ணும் செங்கலும் அங்கே வைத்திருப்பார்களாம். இதில் ஆயுதங்கள். இவற்றோடு அவர்கள் மலை ஏற வேண்டும். மிகுந்த கடினம். புலம்புவார்கள், அழுவார்கள், சிலர் பேர் வீட்டுக்கு ஓடி போவார்கள். இத்தனை ட்ரைனிங்கிலும் அவர்கள் பெற்ற பிற்பாடு எல்லையில் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்படுகிறார்கள். ஒரு தேசம் காக்கப்படுகிறது. கொடும் மழையில் அவர்கள் நிற்கிறார்கள், கொடும் காற்றில் அவர்கள் நிற்கிறார்கள், உச்சி வெயிலில் அவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் உடம்பு, மனம் எல்லாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டதனாலே எதையும் தாங்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே இன்றைய பயிற்சி நாளைக்கு உனக்கு வலிமையாய் மாறுகிறது. இன்றைக்கு கடவுள் உன்னை நடந்து கொண்டிருக்கிற பாதை உன்னை ஞான முதிர்ச்சி உள்ளவளாக மாற்றும். எடுத்ததற்கெல்லாம் அழுவதும் சாவதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீ மிக விரைவில் உறுதியடைந்த பாத்திரமாக, அனைவரும் வாழ்விக்கிற பாத்திரமாக இருப்பார். ஒரு சிறிய விதை ஒரு மனிதன் விதைத்தான். பூமிக்குள் இருந்த எறும்பு அதை கடித்தது. அது வெளியே வந்த பொழுது கோழிகள் அதனுடைய இலையை கொத்தி தின்றன.
அதை தாண்டி வளர்ந்த பொழுது முயல்கள் அதை கடித்தன. அதை தாண்டி வளர்ந்த பொழுது ஆடுகள் அதை கடித்தன. இன்னும் பெரிதான பொழுது மாடுகள், இன்னும் பெரிதான பொழுது மனிதர்களுடைய கிளையை உடைத்தார்கள். அது பெரிதானது, ஒரு நிலத்தை தாண்டியது. அப்பொழுது அது பறந்து விரிந்து நின்ற பொழுது தன்னை காயப்படுத்தின அதே பறவைகளுக்கு கூடு கட்டுவதற்கு இடம் கொடுத்தது. தன்னை கடித்து சாகடிக்க நினைத்த எறும்புகள் எல்லாம் அதனுடைய மரத்தில் ஏறுவதும் இறங்குவதுமாய் வாழ்வாதாரத்தை கண்டுபிடித்தன. மிருகங்களும் ஆடுகளும் அதனுடைய நிழலில் வந்து அமைந்திருந்தன. அதை வெட்ட நினைத்த மனிதன் கூட வந்து ஓய்வெடுத்தான். என் அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு மரமும் ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு பூவும் கூட சரித்திரத்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் மலர்ந்திருக்கிறோம். வாடுவதற்குள்ளாக சரித்திரம் படைக்க ஆண்டவர் கூப்பிடுகிறார். அதற்கு அவர் சொல்றார், துணிந்து எதிர்த்து அஞ்சாதே, நான் உன் கூட இருக்கேன். அதனால இந்த வசனத்தை கேட்டு அப்படியே இருக்கிறதால இல்ல, நீங்கள் ஆண்டவரோடு இருக்கணும். துதி, ஆராதனை, வார்த்தை, அபிஷேகம், அவரோடு இருங்க. எந்த ஒரு பிரச்சனை வரும்போது முதலில் மனிதனாக சிந்திக்காதீங்க, ஒரு விசுவாசியாக சிந்திங்க. ஆமென், ஆமென். மனிதனுக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும், நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்கிறான். ஆகவே எந்த ஒரு பிரச்சனை, உங்கள் மனதை கலங்கடிக்கிற பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நடக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கும். அது உங்க கூட இருக்கிறதுனாலே நடக்கும். ஆகவே நீங்கள் அவர்களை எதிர்த்து கொண்டு இருக்க போகிறீர்களா? எதிர்க்க வேண்டியது உறவுகளே அல்ல, உங்களுக்கு வருகிற பிரச்சனைக்கு அதை கொண்டு வருகிற பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அபிஷேகத்தோடு நில்லுங்கள். அபிஷேகத்தோடு கடவுள் தருகிற படைகளோடு நில்லுங்கள். அவர் சொல்கிறார், நான் உனக்கு பதில் தருவேன். பின்னர் மோசே யோகோஷுவாவை வரவழைத்து, கவனிக்கிறீர்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? மோசையை பார்த்து இப்படி சொல்றாரு. இப்ப மோசே யெகோஷுவாவை கூப்பிட்டு இஸ்ரேல் அனைவர் முன்னிலும் அவரிடம் கூறியது, வலிமை பேர், துணிவு கொள், இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. He repeats the same words of God to Joshua. உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொண்டால் அடுத்தவர்களை பலப்படுத்திக் கொள்வீர்கள். உங்களை நீங்களே பயத்தில் ஆட்டுக்கொண்டால் உங்களை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அதே பயத்தில் சிக்கிக் கொண்டார். ஹalleluya, 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 ஹalleluya. நாங்கள் ஜெபக்குழுவில் இருந்த பொழுது ஒரு வீட்டில் தொடர்ச்சியான கொலைகளும் தற்கொலைகளும் நடைபெறுவதனால் அந்த வீட்டுக்கு ஜெபிக்க போனோம். அந்த வீடு பாழடைந்து போயிருந்தது. பயத்தினால் நிறைய மாதங்கள் அதில் வாழாமல் ஒரு சிறிய அறைக்குள் அவர்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு குறைந்தது 15 பேர். அந்த வீட்டிற்குள் நாங்கள் ஜெபிக்கும் போது பிசாசுடைய சக்தி அங்கு பகிரங்கமாக காணப்பட்டது. அப்பொழுது நான் தான் முன்னாடி போறேன், எனக்கு பின்னாடி ஒரு 6 பேர், உள்ள இருட்டார். அப்ப என்னை அனுப்புகிற என்னுடைய ஆன்மகுரு சொல்றார், குமார் தைரியமா இருக்கிறியா? குமார் உன்னால போக முடியுமா? குமார் தைரியமா இருக்கிறியா? 3 முறை நானும் தைரியமா இருக்குன்னு தான் சொல்லிட்டேன். ஏன்னா பின்னாடி 4 பொண்ணுங்க இருக்கா, 2 பையனுங்க. அவங்க முன்னாடி பயந்துன்னு சொல்ல முடியுமா? இடத்துக்கு போகும்போது தான் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஆனால் நான் நடுக்கத்தின் நடுவில் ஆண்டவரே நோக்கி பார்த்தேன். அந்த அறைகளுக்குள் நுழைந்தோம். அந்த அனுபவத்தை எல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்கிறோம். அங்கிருந்து தீய ஆவிகள் விரண்டு ஓடினதை நாங்கள் பார்த்தோம். வெற்றி பெற்றோம். அந்த குடும்பம் சுகமாய் வாழ்கிறார்கள். என் முன்பாக ஒரு தேவதூதர் கத்தியோடும் கையில் தராசோடும் அங்கு போவதை நான் பார்த்தேன். அந்த வானதூதர் என் முன்பாக முழு நெருப்போடு போவதை பார்த்த பிற்பாடு என்னில் பயமே இல்லை. எனக்கு முன்பாக வானதூதர் போகிறார். அதே வார்த்தை தான் கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். என் தேவ தூதர்களை அனுப்பி உங்களை நான் பாதுகாப்பேன். உங்கள் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் உங்களை தாங்கிக் கொள்வார். The God's servants, angels will never depart from you. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தூதர்கள். இன்னைக்கு என்ன சொல்லப்படுகிறது? நற்செய்தி வாசகத்தில் ஒவ்வொரு குழந்தைகளையும் கூறிய வானதூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், அது எங்க இருக்குன்னு பார்த்து படிப்பா. 1-5, 10-14 வசனத்தில், இச்சிறியோர் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம்.
10ஆம் வசனம், இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் நிற்கின்றனர், இருக்கிறார். கார்டியன் ஏஞ்சல்ஸ், காவல் தூதர்கள். நான் முன்பு ஒரு காலத்தில் ஒரு ஜெபக்குழுவில் இருந்தேன். அப்பொழுது அங்கிருந்து நான் நீக்கப்பட்டேன், குற்றம் சுமத்தப்பட்டேன். பொய்யாக எனக்கு ஜெபிப்பதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஜெப உதவி எனக்கு கிடைக்கவே இல்லை. விடுமுறைக்கு சாமியார் படிச்சு விடுமுறைக்கு என்னுடைய ஜெபக்குழு ஓடுறேன். அவர்கள் சொன்னார்கள், உன் பெயர் எடுக்கப்பட்டு விட்டது, நாங்கள் உங்களுக்கு ஜெபிப்பதில்லை. மிகுந்த வேதனை அடைந்தேன். என் குடும்பத்திற்கு அடுத்தது ஜெபக்குழுவை தான் குடும்பமாக நினைத்து வாழ்ந்து கொண்டு அவர்கள் தான் எங்கள் உறவுகள் என்று வைத்திருந்தோம். அத்தனை பேரும் என்னோடு பேசவில்லை. போதாததற்கு குற்றம் சுமத்தப்பட்டேன். மனம் சோர்ந்து போன பொழுது ஆண்டவருடைய குரலை கேட்டது, இந்த உலகத்தில் யார் உனக்கு ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் நானும் என் தாயும் உனக்காக கொடுக்கப்பட்ட வானதூதரும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 24 hours the guardian angel is praying for you in the presence of God. கடவுளுடைய பிரசன்னத்தில் உனக்காக கொடுக்கப்பட்ட வானதூதர். மக்களே, ஒவ்வொருவருக்கும் வானதூதர் பரலோகத்தில் இருக்கிறாங்க. சும்மா நினைச்சிடாதீங்க. யாரும் உன்னை சும்மா தொற்ற முடியும் நினைச்சிடாதீங்க. யாரும் உங்களை அவ்வளவு சீக்கிரம் வீழ்த்த முடியும் நினைச்சிடாதீங்க. இருள் உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் விட்டு விடுவார் நினைச்சிடாதீங்க. உங்கள் தூதர் உங்களுக்காக போராடுவார். அந்த தூதரோட கனெக்ட் வச்சுக்கீங்க. அந்த காவல் தூதர் பெயர், என்னுடைய காவல் தூதர் பெயர் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு நாள் இரவு ஜெபத்தில் நான் வாலிபனாக இருந்த பொழுது நான் ஜெபித்தேன். ஆண்டவர் அந்த பெயரை எனக்கு சொன்னார். ஒவ்வொரு நாளும் நான் உணர்கிறேன், இத்தனை வருடம் குருத்த வாழ்க்கை இதிலிருந்து ஒரு நாளும் என எந்த தீங்கிலும் விழாதபடி அவர் பாதுகாக்கிறார். எல்லா நேரங்களிலும், கொடூரமான நேரங்கள். ஏசப்பா சொல்றார், எந்த பிள்ளைக்கு தீங்கிழைக்காத, எவனையும் தொட்டுடாத. நீ தொடரனா போலீஸ் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே நீ தொடுகிற நேரமே நீ சீரடிக்கிறவர்கள், நீ காயப்படுத்துகிறவர்கள், நீ சந்தேகப்படுகிறவர்கள், உன் மனைவியை சந்தேகப்படுகிறியா, உன் கணவனுக்கு துரோகம் செய்கிறியா, உங்க அப்பா அம்மாவை அழ வைக்கிறியா, உன் பிள்ளைகளை அழ வைக்கிறியா, நீங்க அவங்களுக்கு தொடுகிற பொழுதே பரலோகத்தில் அந்த வானதூதர்கள் கடவுளிடத்தில் முறையிடுகிறார்கள். இம்மீடியட்லி உங்களுக்காக அங்க ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு வானதூதர் இருக்கிறார். உன் ஜபத்தை கொண்டு போய் கொடுக்க, பதிலை கொண்டு வந்து தார். உறக்க நேரத்தில் கூட உன் பக்கத்திலிருந்து உன்னை பாதுகாக்க. அழகான ஒரு படம் இருக்கும் பாருங்க. ஒரு பிரிட்ஜை சின்ன குழந்தைங்க 2 தாண்டும், வானதூதர் தான் அவங்களை கொண்டு போவார். திருப்பாடல்கள் 91:11 வசனம் என்று நினைக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி ஆண்டவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். எல்லார் வீட்டிலும் பிரச்சனை இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கிறது. கடவுளுடைய வல்லமை எதற்காக பயன்படுகிறது? how to handle the darkness. இருளை எப்படி மேற்கொள்வது? பிசாசு வருவான், கணவன் மனைவி சண்டை போட்டு விட்டு அவன் குளிர் காய்வான். அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கு சண்டை போட்டு விட்டுட்டு குளிர் காய்வான். நாம் ஞானமுடையவர்களாக பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசை விட்டு மனிதர்களோடு போராடி கொண்டிருப்போம். they belongs to us. அவர்கள் நம்முடையவர்கள். நம்மளே அவங்களை வெறுத்துருவோம், நம்மளே அவங்களை சாவுன்னு சொல்லுவோம், நம்மளே அவங்களை கத்தியால குத்த போவோம். சேம் என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுகள், இதுதான் பிசாசனுடைய வெற்றி. ஆனால் கிறிஸ்துவோ நம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக மரித்தது. ரோமர் 5:8 நம் பாவிகளாய் இருந்த பொழுதே நமக்காக மரித்தார். ஆகவே இன்றைக்கு ஒரு யுத்தத்தை தொடங்குங்கள். உங்கள் உறவினர்களோடு அல்ல, பிசாசோடு. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிப்போவான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 1 பேதுரு 5:8 சொல்கிறது, எதிர்த்து நில், பிசாசு ஓடிப்போவான். You have the power. We have the power. உனக்கு வல்லமை இருக்கிறது, நமக்கு வல்லமை இருக்கிறது.
வல்லமை இருக்கிறது என்று தெரியாத நாட்களிலே எத்தனையோ பிரச்சனைகளை நாம் ஜெயித்து வந்திருக்கிறோம். இப்பொழுது வல்லமை இருக்கிறது என்று தெரிந்த பிற்பாடு அது எவ்வளவு எளிதான காரியம் அல்லவா? ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஒண்ணும் தெரியாத நாட்களிலேயே ஏன்னா அவங்க திட்டும் போது இப்படியும் போது எலி மருந்து சாப்பிட்டு செத்துருவோம், பஸ்ல விழுந்து சாப்பிட்டு செத்துருவோம், தூக்கு போட்டு சாப்பிட்டு செத்துருவோம், பேச்சு எடுத்தாலே செத்துருவோம். யார் சொல்றீங்களோ உங்க நாக்குல பிசாசு வந்து உக்காந்துட்டான், அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் போக மாட்டான். ஆகவே உடனடியாக அந்த பேச்சை ரத்து செய்யுங்க. உங்க நாக்குல சிலுவை போட்டு இனி அதை பேச மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்கள் வெற்றி பெற வேண்டியவர்கள். ஐ will be with you. உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், அஞ்சாதே, கலங்காதே. கடவுள் சொல்ற சும்மா இல்ல, be firm and protest against the devil will fly away. சும்மா சொல்லிட்டு நிக்கல, ஓடி போவான். ஆகவே நீங்கள் இருளை கையாள வேண்டும். இயேசுவுக்கே ஒரு இருட்டுக்கு சம்பந்தமான மனிதன் இருந்தால் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருப்பான். ஆதாம் ஏவாள் தங்களுடைய பலவீனத்தில் தங்களுடைய தோல்வியில் ஒருவர் காட்டிக் கொடுத்தார். எண்ணிக்கை நூல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசேக்கு அவருடைய சொந்த சகோதரி எதிரியானார். சொந்த சகோதரனுக்கு அவருடைய சொந்த சகோதரி எதிரியானார். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய விரோதி யார்? நம்ம விரோதி யாருங்க? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க யாரை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்க? யாரை பத்தி அதிகமா கசப்புணர்வோடு இருக்கிறீங்க? அண்ணனை பத்தி. உன் கூட பிறந்த அண்ணன், உன் கூட பிறந்த தங்கச்சி, உன்னை தூக்கி வளர்த்தவங்க, நீ பார்த்து வளர்ந்தவங்க, அவங்களோட இப்ப சண்டை போட்டு மூட்டிட்டு நிற்கணும். ஆகவே சண்டையை மூட்டி விட்டவர்கள் யாராவது இருக்கட்டும், ஆனால் நீங்கள் தெய்வ வல்லமையை கொண்டு அதை சமாளிக்க வேண்டும், கையாள வேண்டும். சில சினிமா திரைப்படங்களை பாருங்கள். அந்த கராத்தா போடுறவங்க, அந்த அடிக்கிறவங்க வருவாங்க, அடிக்க மாட்டார்கள். டிஃபென்ஸ் மெக்கானிசம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நாம் அதிகமாக எனர்ஜியை வேஸ்ட் செய்ய வேண்டாம், தடுத்து விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வார்த்தை அதுக்கு பயன்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு துணை செய்கிறார். எபேசியர் 6:17 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை கத்தியாக உங்களுக்கு பயன்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரன் ஏசாவை ஏமாற்றினான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதே யாக்கோபு தன்னுடைய தந்தை ஈசாக்கை ஏமாற்றினான். சொந்த மகன் அப்பாவுக்கு கண் தெரியல என்கிற பொழுது ஏமாற்றினான். சொந்த அண்ணனுடைய பசி நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தலைச்சன் பிள்ளைக்குரிய உரிமையை அவன் ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். உங்களுக்கு தெரியுமா, யாக்கோபு தன் மாமனார் இடத்தில் 7 வருடம் வேலை செய்தான். தான் விரும்பிய மகளை, அவருடைய மகளை, இளைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்காக. திருமண நாளன்று பெண் மாற்றப்பட்டார். முதலிரவு முடிந்த பிற்பாடு அவன் கண்டுபிடித்தான் அவள் மூத்தவள் என்று. மாமா, ஏன் இப்படி செய்தீர்கள்? மூத்த மகள் இருக்கும்போது இளைய மகளை கொடுப்பது எங்களுடைய வழக்கம் இல்லை. ஆகவே இளைய மகளை கண்டிப்பாக கொடுக்கிற. இன்னும் 7 வருடம் பணி செய். 7 வருடம், 14 வருடம். அதன் பிற்பாடு நான் என் மனைவியர்களை பிள்ளைகளும் கூட்டிக் கொண்டு நான் போகட்டும் என்று சொல்கிற பொழுது அவன் எத்தனையோ தடங்களை கொண்டு வந்தான். இது யாக்கோபு வாழ்க்கையில் நடந்தது. ஈசாக்கு புலம்பினான். ஈசாவு மூத்த மகன் புலம்பினான். சொந்த குடும்பமே, சொந்த தம்பியே அப்படி செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். யோசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்களே விற்று விட்டார்கள். தன் தந்தைக்கு பிறந்த சகோதரர்களே இளைய குட்டி, செல்ல குட்டியான யோசேப்பை
பாவம் பார்க்காமல் விற்றுவிட்டார்கள். யோசேப்போடு கடவுளுடைய கரம் இருந்ததால், கவனிங்கள், யோசேப்போடு கடவுளுடைய கரம் இருந்ததனால் he learned to defeat the devil. He learned how to handle the darkness. அவர் இருளை எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக்கொண்டார். பாவத்தின் சூழ்நிலை வந்தபொழுது, சிறைச்சாலையில் இருந்த பொழுது, நாடு கடத்தப்பட்ட பொழுது, எல்லா நிலையிலும் அவர் கடவுளோடு இருந்தார். எல்லா தீமையும் நன்மையாக மாறியது. ஆகவே நான் சொல்லும்போது ஆமென் என்று சொல்லிவிடுங்கள். உங்கள் நிலையும் இப்பொழுது மாறப்போகிறது. ஆமென். நீங்கள் கையாளுகிறவர்களாக, வீரராக நீங்கள் மாறப்போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஊரில் சொந்த ஊரில் இருந்த தலைவர்கள் சூசன்னாவை படுக்கைக்கு அழைத்தார்கள். ஊர் தலைவர்கள் வேலியை பயிரை மேய்ஞ்சது போல வாலிப பெண்களையும் வயது வந்த பெண்களையும் காப்பாற்ற வேண்டியவர்கள் எதிராய் மாறி போனார்கள். சூசன்னா அவர்களோடு பாவம் செய்ய வேண்டும் அல்லது இறக்க வேண்டும். அவன் இறப்பதற்கு துணிந்தான். உங்களுக்கு தெரியும் அல்லவா, அவன் ஜெபித்தான். ஆண்டவரை சிக்கிக் கொண்டேனே, ஜெபித்தான். சூசனுடைய கதை 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்க, அவள் ஆண்டவரிடத்தில் முறையிட்ட பொழுது தேவனுடைய ஆவியானவர் தானியேல் மீது இறங்கி வந்தார். தானியேல் வழியாக வந்து சபையின் நடுவில் உண்மையை விவரித்து, தப்பு எங்கே நடந்தது என்பதை விவரித்து அந்த முதியவர்களை தண்டிக்க வைத்தார். The same Spirit of God, அதே ஆவியானவர் உங்களை காக்கும்படி இறங்கி வருவார். கணவன் இல்லாத உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக சிலரை எழுப்புவார். பெற்றோர்கள் இல்லாத உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக சில பேரை எழுப்புவார். அவர் கைவிட மாட்டார், விட்டுவிட மாட்டார். கவனிக்கிறீர்களா? ஒரு சிறு குருவி ஒரு மரத்தில் கூடு கட்ட போய் அமர்ந்தது. கிளை ஒடிந்து விழுந்தது, காய்ந்து போயிருந்ததா. அடுத்த கிளையில் உட்கார்ந்தது, அதுவும் ஒடிந்தது. அந்த குருவி மிகவும் வருத்தப்பட்டதா. இன்னொரு குருவி சொன்னதா, கிளைதான் ஒடிந்திருக்கிறது, இன்னும் மரத்தின் வேர் பச்சையாக இருக்கிறது. கிளைதான் ஒடிந்திருக்கிறது, வேர் இன்னும் பச்சையாக இருக்கிறது. அந்த வேர் இயேசு. புதிய கிளைகள் தோன்றும். அந்த குருவி நம்பியது. புதிய கிளைகள் உருவாகி அதே கூட்டில் மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்தது. இப்பொழுது கிளைகள், உறவுகள் ஒடிந்து போனது போல தோன்றலாம். உங்களுக்கு என்று ஆவிக்குரிய உறவுகளை, புதிய கிளைகளை, புதிய நம்பிக்கைகளை, புதிய மனிதர்களை, புதிய வழிகளை ஆண்டவர் காண்பிப்பார். இட் இஸ் பாசிபிள் வித் காட். கடவுளுக்கு இது முடியும். கடவுளை மனுஷனை நம்பினாலே 2-3 வழி நமக்கு தெரியும். கடவுளுக்கு 10,000க்கு மேற்பட்ட வழிகளை காட்ட முடியும். If you believe God can show more than 10,000 ways. Rather, the human whom you are believing, he can only show few ways. God is so marvelous. அவர் வல்லமையுடையவர், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் நம்பிக்கைக்குரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதி தலைவர்கள் 16ஆம் அதிகாரத்தில் தான் உயிருக்கு உயிராய் நேசித்த பெண் சிம்சோனை காட்டிக் கொடுத்தார். அவனிடத்தில் இருக்கிற வல்லமையை பறிப்பதற்குரிய சூழ்ச்சியோடு அதை கண்டறிந்த எதிராளிகளுக்கு காசுக்காக விற்றுவிட்டார். அவன் எழுந்து நின்று தலிலாவை பார்த்தான். நான் உன்னை உண்மையாக நேசித்தேனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 119 50ஆம் வசனம். திருப்பாடல்கள் 119 50ஆம் வசனத்தை வாசிப்போம். வசனம் சொல்கிறது, இவ்வளவு நேரம் ஆண்டவர்களோடு பேசியிருக்கிறவர் சொல்கிறார், உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கிறது. 54ஆம் வசனம், என் வாழ்க்கை பயணத்தில் உம் விதிமுறைகள் எனக்கு புகழ்பாக்கலாக இருக்கின்றன. ஆண்டவரே, இரவிலும் நான் உமது பெயரை நினைவு கூறுகிறேன். 57ஆம் வசனம், ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு,
இன்னைக்கு திருப்பாடல் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. திருப்பாடல் 119:57 சொல்லுகிறது, ஆண்டவரே என் பங்கு, மை போர்ஷன் இஸ் மை காட். யார் இருந்தா என்ன, யார் இல்லைனா என்ன, யார் உன்னை கைவிட்டால் என்ன, கடவுள் கைவிடுவதில்லை. நீ உண்மையாலுமே இயேசுனுடைய பக்தனாக விசுவாசியாக இருந்தால் கலக்கம் வர மாட்டாய். மிக விரைவில் தேற்றிக்கொண்டு மேலே எழும்பி வருவாய், வெற்றி பெறுவாய். இவர்கள் இறந்தால்தான் பிரச்சனைகள் தீரும் என்று அல்ல, நீங்கள் அவர்களை மாற்ற முடியும். அவர்களை மனம் மாற்றுவீர்கள். ஒருவேளை அவர்கள் யூதாசுக்குரிய ஆவியோடு இருப்பார்கள் என்றால் அது நம்முடைய பிரச்சனை அல்ல. நாம் ஒன்றும் செய்ய போவதில்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பெறுவாமல் இருந்தால் உனக்கு நலமாய் இருந்திருக்கும் என்று சொன்னாரே தவிர இயேசுவால் கூட யூதாசை காப்பாற்ற முடியவில்லை. ஏனெனில் யாருடைய தீர்மானத்திலும் இயேசு சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. He gives the freedom. கடைசியாக ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 1:3-4. நம்முடைய சோதனை வேளையில் நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:3-4 வசனங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று. அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். எங்களுடைய இன்னல்கள் எல்லாவற்றிலும் ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் நாங்கள் கடவுளிடமிருந்து ஆறுதலை பெற்றுள்ளதால் அந்த ஆறுதலை உங்களுக்கு கொடுக்கிறோம். இன்றைக்கு எப்படி மோயிசனை கடவுள் ஆறுதல் படுத்த மோயிசன் யெகோசுவாவை ஆறுதல் படுத்தியது போல, let us empower ourselves by the power of the Holy Spirit. நம்மையே நாம் பரிசுத்த ஆவியால் நிறைத்து கொண்டு, எம்பவர் என்னது, நிறைத்து கொண்டு பலம் பெற்று மற்றவர்களையும் பலப்படுத்தும். சோர்ந்து போயிடாதீங்க. சரீர பலத்தில் நான் பொறுத்துக்குவேன், தாங்கிக்குவேன், பழகி போச்சு, அழுது தெரிஞ்சு போச்சு, அப்படியே மனசை மாற்றிக்க, அது அல்ல, அது காயமாக நின்றுவிடும். ஆனால் கிறிஸ்துவின் வலிமையை கொண்டு ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபியுங்கள். ஆண்டவரே உதவி செய்வார். சோதனைகள் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. துயரங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. வேதனைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு சத்தியத்தை மறந்து விடாதீர்கள், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அஞ்சாதே, துணிந்து முன் செல்லுங்கள். வெற்றியை நான் கொடுப்பேன். அவர்களை உங்கள் கையில் நான் ஒப்படைப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. இயேசுவின் இதயம் உங்களை பூரிப்படைய செய்வதாக. இந்த செய்தியை கேட்கிற பொழுது உங்களுடைய துயரங்கள் எல்லாம் மாறி போவதா, தற்கொலை எண்ணங்கள் மாறி போவதா, பிசாசின் சக்திகள் எல்லாம் முறிக்கப்படுவதா, கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்யப்படுவதா, பாதாளத்தின் சக்திகள் நிர்மூலமாக்கப்படுவதா. தேவனுடைய பரிசுத்த வல்லமை உங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும், பிள்ளைகளை நிரப்பட்டும், உங்களை நிரப்பட்டும். துயரம் தான், கண்ணீர் தான் என் வாழ்க்கை என்று முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம் கடந்து வரட்டும். சத்துருக்களை நீங்கள் காணாத அளவுக்கு அவர்கள் ஓடி போவார். நீ நம்புகிற தெய்வம் உனக்கு உறுதியும் பலமும் தருவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
தம நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றல். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலை எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் பெருந்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினையும் இறப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்து அன்பு தகப்பனே, இதயத்தில் வேதனையோடும் கண்ணீரோடும் இதுதான் எங்கள் தலையெழுத்து என்று மறிக்கவும் தற்கொலை செய்து கொள்ளவும் மிக முடிந்து போன நிலையில் ஜெபத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் சுவாமி. பிசாசனுடைய இருளின் சக்தினாலே தாக்கப்பட்டிருக்கிற, வெவ்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவரை, விசேஷமாக நரகத்தின் நிழலில் வேதனையுறுகிற அத்தனை உத்தரிக்க ஸ்தலத்தினான் உடைய தயவோடு உடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். மீட்டர்களும் ரட்சித்தர்களும் காத்தர்களும் உயிர் தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக வழியில் ஏற்றும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருளமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறார். உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். இருளின் சக்தியை கையாளுங்கள் என்று யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கிறதே. இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, வருகிற வெள்ளிக்கிழமை
மாதத்தினுடைய 3ஆம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் மரியாளுடைய விண்ணேற்பு திருவிழா மற்றும் நம்முடைய தேசத்தினுடைய விடுதலையின் பெருவிழா. அன்றைக்கு சிறப்பான ஜெபம் தேசத்திற்காக ஏறெடுக்கப்படுகிறது. நம் தேசத்தின் ஒற்றுமைக்காக, விடுதலைக்காக, உண்மையான தெய்வ வல்லமை எல்லா இடங்களிலும் எல்லோரையும் நிரப்ப வேண்டும் என்பதற்காக மரியன்னையோடு சேர்ந்து ஜெபிக்கவிருக்கிறோம். ஆகவே நீங்கள் வந்து கலந்து கொண்டு தெய்வ ஆசீரை பெற்றுக்கொள்ள குடும்பத்தோடு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லம் இன்னும் பல வளர்ச்சிகளை காண வேண்டி இருப்பதால் இன்றைக்கு இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறவர்கள் ஆவியானவரால் உந்தப்படுவீர்கள் என்றால் உங்கள் காணிக்கைகளை கொடுத்து ஊழியத்தை தாங்கும்படி ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.